ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார் செங்கோட்டையன். இன்று காலை 9:15 மணி அளவில் மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியிருந்தார் செங்கோட்டையன். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். சற்று நேரத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் செங்கோட்டையன் தற்போது கட்சியினுடைய அலுவலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இருக்கிறார். அவருடைய இல்லத்தை நோக்கி ஆதரவாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. கட்சி அலுவலகத்துக்கும் தொடர்ச்சியாக ஆதரவாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. மனம் விட்டு பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார், எது குறித்து பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது மேலோங்கி இருக்கிறது. அதிமுகவுல மீண்டும் ஒரு புயலை கிளப்ப இருக்கிறாரா, வேற என்ன ஒரு பிரச்சனை உருவாக போகிறதோ என்ற ஒரு எண்ணத்திலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தற்போது இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே கட்சியினுடைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார். அந்த அதிருப்தியை அவர் பல்வேறு கோணங்கள்ல அவர் வெளிப்படுத்தியும் வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த பாராட்டு விழாவில் பங்கேற்பதை செங்கோட்டையன் தவிர்த்தார். அதற்கான காரணத்தையும் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். மேடையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனர்ல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் இல்லாத காரணத்தினால அந்த நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கவில்லை என்று ஒரு காரணத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். குறிப்பாக ஒவ்வொரு இந்த சட்டப்பேரவை கூடக்கூடிய நாட்கள்ல காலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அறைகள்ல கூடி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது வழக்கம். அந்த அறைகள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடக்கும். அந்த மாதிரியான கூட்டங்கள்ல கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது செங்கோட்டையன் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். மாற்று பாதையில அவை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு முதலாளாக வெளியேறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பல்வேறு ஆலோசனை கூட்டங்களிலும் பங்கேற்பதை தவிர்த்தார். அதே நேரத்துல கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கூட்டத்திலும் பங்கேற்ற பிறகு கூட்டம் முடிந்த உடனேயே முதலாளாக வெளியேறிவிட்டார். கடந்த சில நாட்களாகவே அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடத்துல கலந்துரையாடுவது, அவர்களுடன் பேசுவது, சகஜமாக இருப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறார். இந்த சூழ்நிலையில தான் மனம் விட்டு பேசப் போவதாக செங்கோட்டையன் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார். கடந்த 2 நாட்களாகவே ஒட்டுமொத்த பார்வையும் தற்போது செங்கோட்டையனை நோக்கிதான் இருக்கிறது. அவர் என்ன பேசப் போகிறார் என்பது குறித்த அந்த பார்வைகளும் தற்போது இருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்துல அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் என்ன பேச போகிறார் என்பது நமக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு செங்கோட்டையன் மற்றும் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர், செங்கோட்டையன் உட்பட 6 பேர் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சி பலப்படுத்த வேண்டும், இனி வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இந்த செய்தி தகவலாக வெளியே வந்தாலும் இதுவரைக்கும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக என்னிடத்திலும் கட்சியினுடைய தலைவர்களோ யாருமே இது வரைக்கும் பேசவில்லை. செங்கோட்டையன் ஒரு இடத்துல அவர் பதிவிட்டிருந்தார். ஆமாம், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசணும் என்ற அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடன் சென்ற மற்ற 5 அமைச்சர்கள், 5 முன்னாள் அமைச்சர்களோ அல்லது வேறு நிர்வாகிகளோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அதனை ஆமோதிக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது மனம் விட்டு பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருப்பது பல கேள்விகளை முன்வைக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்ன பேசினார் என்பதை குறித்து விளக்கப் போகிறாரா, அல்லது கட்சியினுடைய தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்த போகிறாரா, அல்லது கட்சியினுடைய நலன் சார்ந்து கட்சி எதிர்காலத்துக்கு ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய தகவலை சொல்ல போகிறாரா என்பது குறித்தான இந்த கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. அது செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் நமக்கு தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.